வணக்கம் அவர்களே. கிரவுண்ட் நட்டு கடலக்கா மல்லாட்டை அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த நிலக்கடலை சாகுபடியில களைக்கொல்லி மேலாண்மை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிரவுண்ட் நட்டுக்கு வந்து முதல் அடிக்கக்கூடிய களைக்கொல்லி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பார்க்க போறோம். கொட்டை நட்டு முதல் 3 நாட்கள் அடிக்கக்கூடிய களைக்கொல்லி என்ன, எவ்வளவு யூஸ் பண்ணோம், எவ்வளவுக்கு மேல யூஸ் பண்ணா வந்து முக்கியமான பிரச்சனை வரும், எந்த களைக்கொல்லியில கம்பல்சரி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்துல வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். நிலக்கடலை சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவலா முக்கியமா எல்லா மாவட்டங்களும் நட்டாலும் பர்டிகுலர் ஒரு 5-6 மாவட்டங்கள் தான் முக்கியமான அதிகபட்ச ஏக்கரேஜ்ல கோல் வச்சுது. நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா வந்து திருவண்ணாமலை, வெள்ளூர், அந்த பக்கத்துல கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த ட்ராக்ல அதிகமா வந்து நிலக்கடலை சாகுபடி பண்றாங்க. அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்தில் பண்றாங்க. சேம் சேல மற்ற மாவட்டங்கள் எல்லாத்தையும் விருதுநகர் மாவட்டம், காரியாப்பட்டி, கோயில்பட்டி இந்த ட்ராக்ல ரொம்ப அதிகமா நிலக்கடலை சாகுபடி பண்றாங்க. ஹைபிரிட் ரகங்களா வந்து சூஸ் பண்றது இப்ப கிருநார் டைப்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த எல்கேன்னு சொல்லக்கூடிய டைப்பா இருக்கட்டும், இது எல்லாமே 100 கடல் 120 கடல் வரக்கூடிய ஹைபிரிட் ரகங்கள் எல்லாமே வட மாவட்டங்கள்ல தான் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. டவுன் சவுத்னு சொல்லக்கூடிய இந்த விருதுநகர், காரியாப்பட்டி, பிளஸ் வந்து திருநெல்வேலி, தென்காசி இந்த ட்ராக்ல லைட்டா இன்னமும் நாட்டு ரகங்களை தான் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. தென் வெரைட்டி ரகங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. வெரைட்டிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய RRS ரீஜனல் அசோசியேஷன் சொல்லக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களுக்கான பிரத்யேக ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, அங்க உருவாக்கப்பட்ட ரகங்கள் தான் தினிவன் 5, 6, 7 இந்த மாதிரி, விருதாச்சலம் 1, 2, 3, கோயம்புத்தூர் டைப் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வித்து பயிர்கள் உருவாக்கப்பட்ட ரகங்களை தான் வந்து மத்திய மாவட்டங்களுக்கு தெற்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க. எதுக்காக இதை பிரிச்சு சொல்றேன் அப்படின்னா, களைக்கொல்லி மேலாண்மை அப்படிங்கிறது ஹைபிரிட் ரகங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு விஷயம். மத்திய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம் இந்த பக்கத்துல அதிகமா வந்து களைக்கொல்லிகள் வந்து உபயோகப்படுத்துற பழக்கம் அப்படிங்கிற விவசாயத்துக்கு மேற்கத்திய மாவட்டங்களையும் பர்டிகுலர் விவசாயிகளுக்கு அந்த பழக்கம் இருக்குது. தெற்கத்திய மாவட்டங்கள்ல அதிகமான விவசாயிகள் களைக்கொல்லி உபயோகப்படுத்துறது வந்து சரியா உபயோகப்படுத்தாம அதோட விளைவுகளை வந்து அதிகமா சந்திக்கிறாங்க. அதிகமான இடுபொருள் செலவை வந்து விவசாயிகள் எடுத்துக்கிறாங்க. நிலக்கடலை சாகுபடி பண்றதுக்கு வழக்கமா ஒரு களைக்கொல்லிகள் 1000 ரூபாய் முடிஞ்சக்கூடிய விஷயத்த இவங்க மெனக்கட்டு நிறைய பண்ணி பார்த்தோம்னா செலவு கூட்டிக்கிறதுனால வரவுக்கு செலவுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ வரப்பிரசாதம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேச போறோம். களைக்கொல்லிகள் அப்படிங்கிறது வரப்பிரசாதமா பிளஸ் வந்து சாபமானு கேட்டா வரப்பிரசாதம் தான். சோ பர்டிகுலரா பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை கொட்டை முன்னிட்டா முதல் 3 நாட்கள் நினைக்கிற களைக்கொல்லி அப்படிங்கிறது 3 வகையான களைக்கொல்லி உபயோகப்படுத்துவாங்க. ஒன்னு ஆக்சிஃப்ளோரோபன் 23.5% அப்படிங்கிற களைக்கொல்லி. இது பார்த்தோம்னா ஏக்கராவுக்கு 100 மில்லிக்கு மேல உபயோகப்படுத்துறது. ஏக்கராவுக்கு 100 மில்லிக்கு மேல உபயோகப்படுத்தக்கூடாது. அதுக்கு மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கருக ஆரம்பிச்சிடும். 0 to 3 டேஸ்க்குள்ள அதிகபட்சமா இன்னைக்கு திங்கட்கிழமை நடுறோம்னா நடுற நாள் 0 days, 3 டேஸ்க்குள்ள அதிகபட்சமா வந்து இந்த களைக்கொல்லி உபயோகிக்கலாம். ஏக்கராக்கு அதிகபட்சம் 100 to 150 மில்லி போதுமானது. ரொம்ப போனா கண்டிப்பா கருகள் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்டிமெத்தின் யூஸ் பண்ணுவாங்க. பெண்டிமெத்தின் அப்படிங்கிற களைக்கொல்லி நிறைய ஸ்டாப் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இல்ல பெண்டிமெத்தின் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. பெண்டிமெத்தின் அதிகபட்சம் ஏக்கராக்கு 6 லிட்டர் உபயோகம் தான் போகுமா. லிட்டருக்கு 3 to 3 மில்லி கணக்கு வச்சு 160 இருந்து 200 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்துறது ரொம்பவே. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய களைக்கொல்லி அப்படிங்கிற அலக்குலார் அப்படிங்கிற களைக்கொல்லி, அமிகஸ் அப்படிங்கிற பேர்ல யூபிஎல்லையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அலியேட் அப்படிங்கிற பேர்ல வந்து இதுலயுமே நம்மளோட ஸ்வால் இருக்கக்கூடிய இந்த களைக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏக்கருக்கு 1 லிட்டருக்கு உபயோகப்படுத்தலாம். அதிகபட்சமா பார்த்தோம்னா இதுவும் 0 to 3 டேஸ்க்குள்ள உபயோகப்படுத்தும். சோ கொட்டை நட்டு அதிகபட்சம் 3 நாளுக்குள்ள நம்ம திங்கக்கிழமை நடுறோம்னா அதிகபட்சம் புதன்கிழமைக்குள்ள 2ஆம் நாளுக்குள்ள அதிகபட்சம் நடுறது அடிக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட். இந்த களைக்கொல்லி அடிக்கும் பொழுது கம்பல்சரி ஈரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கால் பதியக்கூடிய ஈரம் இருக்கணும். 160 இருந்து 200 லிட்டர் தண்ணி ஏக்கராக்கு அவசியம் உபயோகப்படுத்தணும். சும்மா 4 டேங்க் 5 டேங்க்ல அடிச்சு விட்டுட்டு கருகுது அப்படின்னா கண்டிப்பா கருகு தான் செய்யும். சோ கரெக்டா ஜாக்கிரதையா ப்ராப்பரா யூஸ் பண்ணோம்னா 10 to 15 நாள் வரைக்கும் நல்ல களைமேலாண்மை அப்படிங்கிறது நிலக்கடலை சாகுபடியில இருக்கு. நான் சொன்ன 3 களைக்கொல்லிகள்ல ஏதோ ஒரு களைக்கொல்லிகளை நீங்க உபயோகப்படுத்தும் மூலமாக கண்டிப்பா நல்ல மகசூல பர்டிகுலரா வந்து ஆரம்பகால வளர்ச்சிகளை களையால ஏற்படக்கூடிய ஆரம்பகால நியூட்ரியன் கிராப் வீட் காம்படிஷனை வந்து நம்ம ஆரம்பமா தவிர்த்த முடியும். களைகள் அதிகமா இருக்கிறத வந்து மட்டுப்படுத்தி வளர்ச்சி நோக்கி பயிர்களை தேர்த்தி விடுறதுக்கு இந்த களைக்கொல்லி உபயோகம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். களைக்கொல்லிகளை சரியான அளவுல பரிந்துரைக்கப்பட்ட அளவு உபயோகப்படுத்தலாம். மிகச்சிறந்த காரணம் நான் சொன்ன முறைகள் அப்படிங்கிறது அதிகபட்சம் 500 ஏக்கர் களைக்கொல்லிக்கான காஸ்டா இருக்கு. ஆள் வச்சு கொத்துறதை விட கம்பேரிசன் அடிக்கிற செலவுல வந்து இது ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இது ரொம்ப ஆசை விஷயம். இந்த மாதிரி நிறைய விவசாய சார்ந்த நிறைய தகவல்கள் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.